ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ பாருங்கள், அடுத்து கொஞ்சம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போடுறேன், படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதில் இதெல்லாம் கிடையாது. இது மோடம் இஸ் யூஸ்டு ஃபார் டைரக்ட் இன்டர்நெட் கனெக்ஷன், அது ஓகே. பைனரி நம்பர் சிஸ்டம் இஸ் யூஸ் டு கம்ப்யூட்டர், ஆமாம் பைனரி தான் யூஸ் பண்ணுறாங்க. பாலிகார்பனேட் இஸ் யூஸ் டு மேக் சிடி ரேம், ரேமுக்கு பாலிகார்பனேட்டு தான், ரேமுக்கு இல்லை சிடிக்கு பாலிகார்பனேட்டுங்கிற ஒரு கெமிக்கலை வச்சு தான் தயார் பண்ணுறாங்க. அடுத்தது பாருங்கள், ஆல் ஃபைல்ஸ் ஆர் சிஸ்டம் ஃபைல்ஸு, ரைட்டு. த ஐகான்ஸ் ஆன் த டாஸ்க் பார் ரெப்ரசன்ட் த ப்ரோக்ராம் தட் ஆர் கரண்ட்லி ஓப்பன், ஆமாம் கரண்ட்டில் ஓப்பன் இருக்கிறது தான் இப்படி மினிமைஸ் பண்ணி டாஸ்க் பார், இதுதான் டாஸ்க் பார். டாஸ்க் பாரில் நம்ம இதெல்லாம் கரண்ட்டில் ஓப்பனில் வச்சுருக்கேன் நான். என்னது, எக்ஸல்லு, ஃபைல்ஸு, அடுத்தது அடோப்பு, இப்போ உங்களுக்கு இதெல்லாம் டாஸ்க் பாரில் இருக்குது. த ஐகான் அந்த கரண்ட்லி ஓப்பன்டு. அடுத்தது பேஜ் ப்ரிவியூ ஆப்ஷன் அவைலபிள் இன் எம்எஸ் வேர்டுங்கிறது ப்ரோக்ராம், அதுக்குள்ளே போய் தான் பேஜ் ப்ரிவியூ இருக்கும். எந்த இடத்துல இருக்குன்னா பிரிண்ட்டில் தான் பேஜ் ப்ரிவியூ, எம்எஸ் வேர்ட்லேயே இல்லை. கிராஃப்ஸ் கேன் பி கொஞ்சம் பெருசாக்க முடியுமான்னு நான் பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. கிராஃப்ஸ் கேன் பி, அடுத்த செட்டு, கிராஃப்ஸ் கேன் பி ஃபார்ம்டு எம்எஸ் எக்ஸல், பண்ண முடியும். இதை பாருங்கள், இதுதான் கிராஃப்ஸு, இதுதான் இந்த இதுதான் கிராஃப்ஸ், இதுதான் எக்ஸலில் பண்ண முடியும். அடுத்தது த சைன், ஈக்குவல் டு சைன், ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஃபார்முலா ஆரம்பிக்கிறதுக்கு அதுதான். அடுத்தது பாருங்கள், இது என்ன, இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இமெயில் அட்ரஸ், கரெக்ட். அது ஒரு இதெல்லாம் பார்ப்போம்ல நம்ம, வேலை சம்மந்தப்பட்டதெல்லாம். அதே போல் பிஓபி POP3யும் அண்டு SMTP 6. பிஓபி POP3 எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயிலெல்லாம் நம்ம மெயிலில் உள்ள பிஓபி POP3 அலோஸ் யூ டு டவுன்லோட் மெசேஜ் எல்லாம் டவுன்லோடு பண்ணி நம்மளோட எதில் வேணாலும் ஏற்றிக்கிறதுக்கு அது POP3 பயன்படுது. அடுத்தது SMT இதுக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது SMTP அப்படின்னா சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். இதுலேயே உங்களுக்கு அர்த்தம் தெரியும்னு நினைக்கிறேன். மெயிலெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர், சிம்பிள் SMTPனா சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, நம்ம மெயிலெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான். ரெண்டுமே இமெயில் பர்பஸ்க்கு தான் பயன்படுது. டொமைன் நேம் ஃபார் த கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் .com. அடுத்தது மேலே போய்க்கலாம். அடுத்தது ALU, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், அதுவா சூப்பர்வைசர் இல்லையே, கண்ட்ரோல் யூனிட் தான் சூப்பர்வைசர். இது அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் ப்ராசஸ் பண்ணும் ALU. ரோம் இஸ் ஏ வாலட்டைல் மெமரியா, வாலட்டைல் மெமரின்னா என்னன்னு, இது செகண்டரி மெமரி, சிடி, பென்ட்ரைவு, ஜிப்பு, இதெல்லாம் ஃப்ளாப்பி. ரேம் தான் கம்ப்யூட்டரில் இப்போ பார்த்துட்டு இருக்கோம்ல, ரேமு, இதுதான் வாலட்டைல் மெமரினா கரண்ட்டு போயிடுச்சுன்னா போயிடும். செகண்டரி மெமரினா எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ரேம் வாலட்டைல், ரோம் நான் வாலட்டைல். தாசின் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், GUI இல்லை, அது CUI, கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ். கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ்னால் தாஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது இப்போ எல்லாம் உங்களுக்கு எடுத்துட்டாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுத்து அடித்து தான் ப்ரோக்ராம் பண்ண முடியுமே தவிர நம்ம இந்த கலர்லாம் பார்க்க முடியாது, கண்ணங்கரேன்னு கிடக்கும். அதில் தான் ஒவ்வொரு கமாண்டாக கொடுத்து போடணும், டேட்டு, அப்புறம் டைமு, டைரக்டரி க்ரியேட்டு, என்ட்ரு இன்ட்டு டைரக்டரி, ரீநேமு, அந்த மாதிரி போகணும். அது இப்போ கிடையாது. GUIன்னா அதான் விண்டோஸ். CUIக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தாஸ், கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ். அதே போல் இந்த பேஜ் செட்டப் இஸ் அவைலபிள் இன், பேஜ் செட்டப் எங்கே இருக்கும், பேஜ் செட்டப்பு அவைலபிள் இன் ஃபைல் மெனுலையா இருக்கும், பேஜ் லேஅவுட் மெனுவில் தான் இருக்கும். ஸ்பெல் செக்கப்பு அது எங்கே இருக்கும், டூல்ஸ் மெனுலையா இருக்கும். நோ. ரிவ்யூ, வியூக்கு பக்கத்துலேயே ரிவ்யூன்னு ஒரு மெனு இருக்கும், அங்கே தான் இருக்கும்.
அடுத்தது we can undo only ஒன் ஆக்ஷனா இல்லை, நிறைய ஆக்ஷனை அப்படியே கண்ட்ரோல் இசட் கொடுக்க 2-3 ஆக்ஷனை கூட அது பண்ணிடும். எங்கது லாஸ்ட் ஆக்ஷன் ஃபார்முலா cannot be எக்ஸலில் ஃபார்முலா இல்லாமல் எக்ஸலே கிடையாது, அது ஃபால்ஸு. ஃபார்முலா இருந்தால் மட்டும்தான் எக்ஸல். அடுத்தது இட் இஸ் நாட் பாசிபிள் டு அட்டாச் சவுண்டு ஃபைல்ஸ். யார் சொன்னால்? சவுண்டு ஃபைலு, ஃபோட்டோ ஃபைலு எல்லாமே பண்ணலாம். அதாவது வீடியோ ஃபைலு, பாட்டு ஃபைலு எல்லாம் அட்டாச் பண்ணி யாருக்கு வேணாலும் அனுப்பலாம். நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் வந்து அது ஒரு வெப் ப்ரௌசர் தான். அதுவும் ஒரு இந்த ஃபயர்ஃபாக்ஸு, மோசில்லா ஃபயர்ஃபாக்ஸு, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மாதிரி அதுவும் ஒரு இதுதான் ப்ரௌசர். இன் இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் கேரக்டர்ஸ் அண்ட் இமேஜஸ் ஆர் ஃபவுண்டு. ஆமாம், 7x5 மேட்ரிக்ஸுங்கிற மாதிரி அதில் ஒரு பின் இருக்கும், அது குத்திக்கிட்டே வரும், பெருசாக இருக்கும். நீங்கள் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அதோட ஷீட்டும் பெருசாக இருக்கும். அதுதான் அது. டக் 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 கிங்கின்னு ஒரு சவுண்டு வரும். அப்புறம் ஹெட்டர் அண்டு ஃபுட்டர்ஸ் ஆர் யூஸ்டு இன் பிரிண்ட் டாக்குமெண்ட்ஸ். உண்மையாக பிரிண்ட் ஹெட்டர் அண்டு ஃபுட்டரை இன்சர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டெல்லாம் இன்சர்ட் மெனுவில் இருக்கவே இருக்காது. மெயிலிங்ஸ்னே தனி மெனு, அங்கே போய் தான் நம்ம ஸ்டார்ட் மெயில் அப்படின்னு 6 ஸ்டெப்பு வரும். ஷிஃப்ட் ப்ளஸ் F5 யூஸ் டு கோ டு தப்பு. வெறும் F5 தான். இதோ போட்டிருக்கேன் பாருங்கள், இதோ பாருங்கள், இதுதான் வெறும் F5 தான் கோ டு டயலாக் பாக்ஸு. அதை F5ன்னு கொடுத்தீங்க அப்படின்னாலே அதில் 3 சேர்ந்து ஒரு டயலாக் பாக்ஸாக வரும். என்ன ஃபைண்டு பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், எந்த இடம் டக்குன்னு போகணுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு போய்க்கலாம். அடுத்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஷிஃப்ட் ப்ளஸ் F5 ஃபார்முலா இஸ் எ ஸ்ப்ரெட்ஷீட்டு. முடிஞ்சிச்சு, அதான் நகரில். ஃபார்முலா இதுதான். ஃபார்முலா இஸ் எ ஸ்ப்ரெட்ஷீட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ஈக்குவல் டு சைன். ஆமாம். அடுத்தது இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அட்ரஸஸ் ஆர் யூனிக் அண்டு குளோபல். அதுவும் கரெக்டு தான். அடுத்தது மெயின் மெமரி உள்ளுக்கு தான் இருக்கும், இன்டர்னல் மெமரி, அதுவும் கரெக்டு. அப்புறம் CD ரோம் இஸ் எ மேக்னெட்டிக் டிஸ்க்கு தான், அது மேக்னெட்டிக் இதால் தான் செய்கிறது. அப்புறம் என்டையர் டாக்குமெண்ட் கேன் பி செலக்டட் பை டபுள் கிளிக்கெல்லாம் ஆகவே ஆகாது, கண்ட்ரோல் A கொடுத்தா எல்லா டாக்குமெண்ட்டும் செலக்ட் ஆகிடும். அதே போல் இதை பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் ஸ்டூடெண்ட்டு. கண்ட்ரோல் I என்னது? ட்ரூ. கண்ட்ரோல் I இட்டாலிக்கு தான். கண்ட்ரோல் P பிரிண்ட்டுக்கு, அது 2 கரெக்டு, அதுவும் ட்ரூ தான். அடுத்தது பாருங்கள், இதை பாருங்கள், கண்ட்ரோல் X வந்து அண்டு கிடையாது, அண்டு வந்து கண்ட்ரோல் Z, அதனால் கண்ட்ரோல் X வந்து கட்டு. கண்ட்ரோல் ப்ளஸ் ஈக்குவல் சைன் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் செமிகோலன் வந்து யூஸ் டு என்டர் கரண்ட் கால் C, அதுவும் கிடையாது. அடுத்தது பாருங்கள், அது 2 கிடையாது உங்களுக்கு. டிக்ரீஸ் இன்டென்ட் இன் ப்ரெசன்ட் ஃபார்மட் டூல் பார், ட்ரூ. இன்டென்ட்லாம் வந்து ஃபார்மட் டூல் பாரில் தான் இருக்குது. டெலிட் கீ டெலிட்ஸ் 1 கேரக்டர் டு த லெஃப்டா? தப்பு. டெலிட் கீயை பயன்படுத்தினீங்கன்னா 1 கேரக்டர் வந்து ரைட்டு, இதுதான் ரைட்டு, இதுதான் ரைட்டு, இதுதான் ரைட்டு. இது வந்து பேக் ஸ்பேஸ் கீ, இந்த ஃபஸ்ட்டுக்குள்ளது இது வந்து ஃபால்ஸு, பேக் ஸ்பேஸ் கீ. பேக் ஸ்பேஸில் இது பண்ணிங்கன்னா முன்னாடி அழியும். முன்னாடினா லெஃப்ட்டு, இந்த கை, நம்ம மவுஸை பிடிக்கிற கை ரைட்டு, இந்த சைடு சும்மா வச்சுருக்க கை வந்து லெஃப்ட்டு. அப்போ பேக் ஸ்பேஸு கீயை நீங்கள் மவுஸை பிடிக்கிறதுனால பேக் ஸ்பேஸை இது பண்ணிங்கன்னா இந்த சைடு வரும், சும்மா இருக்க சைடு வழியாக அழிஞ்சிக்கிட்டு வரும். டெலிட் கீயை இது பண்ணிங்கன்னா மவுஸை ரைட் சைடு. அதே போல் டிஸ்பிளேயிங் அண்டு ஹைடிங் டூல் பார் இஸ் பாசிபிள் ரைட்டர். இருக்குது டிஸ்பிளேயிங் ஹைடிங், அது தனியாக முடிஞ்சால் உங்களுக்கு தனித்தனியாக சின்னதாக இருக்கதை நான் வந்து முடிஞ்சால் எடுக்கிறேன். டொமைன் நேம் ஃபார் த கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் டாட், அதாவது ஆர்கனைசேஷன் பார்க்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி இருக்க டாட்டுன்னு போட்டு ஓஆர்ஜின்னு போட்டுறாதீங்க. இந்த கமர்ஷியலாக பார்க்கணும், இந்த கமர்ஷியலாக பார்க்கணும். கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா .com, ஆர்கனைசேஷன் வரும்போது .org கொஞ்சம் பார்த்துக்கங்க. கமர்ஷியல் ஆர்கனைசேஷன்னா .com. ஈச் ட்ராக் வில் பி ஹவ் செக்டார்ஸ், இது வந்து எதில் அப்படின்னா ஃப்ளாப்பியில் வரும், ஃப்ளாப்பியில், அது ட்ரூ தான்.
இங்கே அது செக்டார்ஸ். அப்புறம் இமெயில் ஃப்ரம் ஒன் யூசர் கேன் பி ஃபார்வர்ட் டு பண்ணிக்கலாமே. இங்கேருந்து யாருக்கு வேணாலும் சென்டும் பண்ணலாம், இமெயிலை சென்டும் பண்ணலாம், ஃபார்வர்டும் பண்ணலாம். அதுதான் இது. எண்டு கீ யூஸ் டு மூவ் த கர்சர் டு த எண்ட் ஆஃப் த வேர்டு, இல்லை எண்ட் ஆஃப் த லைன். எண்டு கீயை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த லைனோட கர்சர் வந்து கர்சரை வச்சுக்கோங்க முன்னாடி. வெறும் கீபோர்டில் இருக்க இந்த சைடு இருக்க பாருங்கள், ரைட் சைடு நியூமரிக்கல் கீபோர்டுக்கு பக்கத்துலேயே ஆரோ கீபோர்டு, ஆரோஸு 4 ஆரோஸு, அதுக்கு மேலே வந்து இன்சர்ட்டு, டெலிட்டு, எண்டு, ஹோமு. இதில் வந்து ஹோமு, எண்டு, டெலிட்டு 3ஐயும் அடிக்கடி யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட்டு கிடைக்கும். டெலிட் கீயை தான் இப்படி பண்ணணும். செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணலாம், என்னமோ பண்ணலாம், டக்கு டக்குன்னு பின்னாடி போகிறத டெலிட் பண்ணலாம், வேர்டை செலக்ட். ஹோமுன்னா எங்கே வச்சுட்டுனாலும், அதாவது எங்கே வச்சுட்டுனாலும் ஹோம் பண்ணக்கூடாது. அந்த ஃபஸ்ட்டில் இருக்கோன்னா லாஸ்ட்டுக்கு போவேன் எண்டு, லாஸ்ட்டில் கர்சர் இருந்தால் ஃபஸ்ட்டுக்கு போவேன் ஹோம். அதுதான். அடுத்தது எண்டு கீ, அதனால் வேர்டுக்கு போகாது, அந்த லைனோட லாஸ்ட்டுக்கு போகும். எக்ஸ்டர்னல் டேட்டா கேன் பி எக்ஸ்போர்ட்டட் டு, இது உங்களுக்கு கிடையாது, அக்சஸ் கிடையாது. எஃப்ஐ யூஸ் டு, கரெக்ட். எஃப்ஐ கீ யூஸ் டு செக் ஸ்பெல்லிங், தப்பு. F7 தான் ஸ்பெல்லிங் அண்டு கிராமர். ஃபைல் ஓப்பன் டு டூல் இஸ் அவைலபிள் இன் ஸ்டாண்டர்ட் டூல் பார். ஆமாம், ஸ்டாண்டர்ட் டூல் பார்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருங்க வரேன், இது அனைத்துமே ஸ்டாண்டர்ட் டூல் பார் தான். ஃபைல் எங்கே வேர்டில், சரி நான் அதை உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இதுவரையிலும் பார்த்தோம் ஸ்டாண்டர்ட் டூல் பார். ஆமாம், அது ட்ரூ. ஃபைல் ஆப்ஷன். அடுத்தது ஃபாண்ட் ஆப்ஷன் அவைலபிள் இன் ஹோம் பார். ஹோம் டூலில் தான் ஃபாண்டெல்லாம் இருக்கும். ஹோமை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாண்ட்டு சம்மந்தப்பட்டது எல்லாமே வருது பாருங்கள். பெருசு பண்ணுறது, சின்னது பண்ணுறது, கலர் பண்ணுறது, அது இப்போ ஓப்பன் பண்ணணும், அதனால் அது ட்ரூ. ஃபார்முலா கேனாட் பி யூஸ்ட் இன் எக்ஸல், அது ஃபால்ஸு. ஃபார்முலா எல்லாமே எக்ஸல் இல்லை, இதுதான். அப்புறம் வந்து ஃபார்முலா இன் ஏ ஸ்ப்ரெட்ஷீட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித், ஆமாம், ஃபார்முலா எப்போவும் ஈக்குவல் டு சைனில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபார்முலா கேனாட் பி யூஸ்ட் இன் 2 தடவை வருது போல் இருக்குது, அது தப்பு, ஃபால்ஸு. ஃப்ரண்ட் பேஜ் இஸ் ஏ வெப் டிசைன் டூல், உண்மை, அதுவும் உண்மை தான். ஜிகாபைட்டு ஈக்குவல் டு இல்லை, ஃபால்ஸு. ஈக்குவல் டு ஜிகாபைட்டு இல்லை, இது கேபி. அது ஜிகாபைட்னா வந்து நான் அது தனியாகவே சொல்கிறேன், அது ஜிகாபைட்னு நான் சொல்கிறேன். அதாவது இது வந்து கிலோபைட்டு 1024, அதாவது ஜிகாபைட்டு ஈக்குவல் டு 1024 ஜிபி. ஆயிரத்தி 24 எம்பி தான் ஒரு ஜிகாபைட்டு, இது ஃபால்ஸு. 1024 எம்பி தான் ஒரு ஜிகாபைட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1024 எம்பி தான் ஒரு ஜிகாபைட்டு. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 1024 ஜிபிங்கிறாங்க, ஜி வராது, எம். கிராஃப்ஸ் கேன் பி ஃபார்ம்டு யூஸிங் இன் எம்எஸ், அது உண்மை தான். கிராஃப்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கலாம், எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அங்கே கிராஃப்ஸ் எல்லாம் அங்கே தான் பயன்படுத்த முடியும் எக்ஸலில். ஹெடர் அண்டு ஃபுட்டர் அவைலபிள் இன் இன்சர்ட் பார். ஹெடர் அண்டு ஃபுட்டர் அவைலபிள் இன் இன்சர்ட் பார். இன்சர்ட் பாரா, இன்சர்ட் மெனு, அதனால் ஃபால்ஸு. இன்சர்ட் பார்லாம் கிடையாது. ஹெடர் அண்டு ஃபுட்டர்ஸ் ஆர் யூஸ்டு இன் டாக்குமெண்ட்ஸ், அது ட்ரூ. அடுத்தது ஹோம் பார் இஸ் ப்ரெசன்ட் இன் த பாட்டம் ஆஃப் த விண்டோ, தப்பு. ஹோம் பார்லாம் மேலே தான் இருக்குது. ஹெச்டிஎம்எல், ஹெச்டிஎம்எல் லாங்குவேஜ், இது வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, இது வந்து இமெயிலுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. அடுத்து ஹெச்டிடிபி, ஹைப்பர் டெக்ஸ்ட்
ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கு கிடையாது. அதாவது வெப்பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் பாரில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் அடிக்கிற அட்ரஸ் பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்டிடிபி தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் இப்போ தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் போனோம், தஞ்சாவூர் காலேஜ் மெடிக்கல் காலேஜின்னு அட்ரஸ் மேப்பு அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஹெச்டிடிபின்னு அது ஸ்டார்ட் ஆகும். அது என்னன்னா சர்வர் சேட்டிலைட்டில் இருக்கிறதெல்லாம் அதை நமக்கு மாற்றி நம்ம பார்க்குற ரீடபிள் இதாக கொண்டாந்து நமக்கு காமிக்கும். அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் கிடையாது. ஹைப்பர் லிங்க் இஸ் எ லிங்க் லொக்கேஷன் அந்த வெப் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஹைப்பர் லிங்க்குங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இனி நியூ ஒர்க் புக் 2 ஷீட்ஸாக இருக்கும், இல்லை 3 ஷீட்ஸ் இருக்கும். எப்பவும் போய் பாருங்கள், ஒர்க் புக்கு எக்ஸலை ஓப்பன் பண்ணிங்கனாலே 3 ஷீட்ஸ் இருக்கும். அடுத்து இது பாருங்கள், கால்சி ஃபார்முலா ஸ்ப்ரெட்ஷீட்டு, ஆமாம் ஷார்ட் ஷீட்டு ஈக்குவல் டு சைன்ஸ் தான், ஈக்குவல் டு சைன் தான், அப்புறம் டாட்டில் தான். அதாவது த இன்ஜெக்ட் பிரிண்டர்ஸ் கேரக்டர் எப்படி வரும்னா 5x7 மேட்ரிக்ஸ் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரில் வரும். இது பேங்க்லலாம் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். மெமோ வந்து 255 கிடையாது ஸ்டூடெண்ட், இது அக்சஸில் இருக்குது, உங்களுக்கு கிடையாது. 225 கிடையாது, 250 கேரக்டர்ஸ் போடலாம் மேக்ஸிமம், அதுக்கு மேலேயும் போடலாம். அடுத்தது இது வந்து எம்எஸ் எக்ஸலில் $F$ எடிட் இல்லை, F2 தான். F2 ஒரு ஏதாவது இல்லை, ஏதாவது எக்ஸல் ஃபைலில் எதுலையாவது வச்சுட்டு இங்கே பாருங்கள், நான் இங்கே இருக்க எக்ஸல் ஃபைல் பாருங்கள், இதில் வைக்கிறேன். இதில் போயிட்டு சென்னையை நான் வேறு மாற்றுறேன். F2 மேலே இருக்குது பாருங்கள், சாரி Ctrl+Z கொடுத்துருங்க. F2 பண்ணிங்கனாலே அங்கே பாருங்கள் பிளிங்க் ஆகுதா, இப்படி வைங்க, இங்கே வைக்கிறேன், இங்கே வச்சுட்டு F2 பண்ணிங்கனாலே பிளிங்க் ஆகுதா, இங்கே போயிட்டு எது வேணாலும் பண்ணிக்கலாம். Ctrl+Z கொடுத்துட்டேன் ஸ்டூடெண்ட்டு. அது மாதிரி அடுத்து இது வந்து PCXT சிஸ்டம் 8088 ப்ராசஸரா, இல்லை 80286 ப்ராசஸர், 80286, இது தப்பு. ஸோ அது ஃபால்ஸ். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், படிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் இன்னும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.